காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளரான திரு கிரிஷ் சோளங்கர் சரிபாதி, அதாவது 117 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், ஆட்சியில பங்கு அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதே குரலை திரு KS அழகிரியும் ஓங்கி ஒழிச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கிடையே விரிசல், சலசலப்பு, பஞ்சாயத்து அப்படின்னு சமீபத்துல நீலகிரி பரப்புரை கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அந்த பட்டாசை கொளுத்தி போட்டிருக்காரு இல்லையா. இதற்கு பின்னணியில பிளான் பி அரசியலும் இருக்குங்கிறாங்க. அதாவதுங்க, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இப்படி ஒரு வலிமையான மெகா கூட்டணியை முன்னெடுப்பது, இதுதான் பிளான் ஏ. ஆனா இதுல திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம், இந்த பக்கம் திரு செங்கோட்டையன் இவங்களெல்லாம் வச்சு தொடர்ந்து இந்த கூட்டணி தலைமையான அதிமுகவுக்கும் ஒரு பக்கம் டெல்லி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் குடைச்சல்களை தொடர்ந்துகிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ், தாவேகா அப்படின்னு அந்த பிளான் பி அதை கையில் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் எடப்பாடி அவர்களுடைய டீமுடைய மன ஓட்டமா இருக்குங்க. அவங்கள காமிச்சு எப்படி டெல்லி ஒரு பூச்சாண்டி காட்டுதோ அது போல இந்த பக்கம் இந்த பிளான் பியை காட்டி ஒரு பதிலடி பூச்சாண்டி காட்டலாம் அப்படிங்கிறதா எடப்பாடி அவர்கள் டீமுடைய ஒரு அரசியலா இருக்கு. அதை ஒட்டியும் இப்படியான டாக்க, அதாவது திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டிருக்காரு. அது அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் வெடிக்கணும் தான் அப்படிங்கிறாங்க நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள்.